இன்னைக்கான ப்ரோமோல என்ன நடந்துச்சுன்னு ஒரு ரிவ்யூவா இந்த வீடியோல பார்த்தரலாம். சுரேஷ் ரூம்குள்ள வருவாங்க. கரெக்ட்டா மதி சுரேஷ் கிட்ட புரோகிராமிங் சம்மந்தமான கேள்விகள்லாம் கேட்பாங்க. சுரேஷ் இதெல்லாம் எனக்கு தெரியாது. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட கேட்டுட்ருக்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. மதி சொல்லுவாங்க, அதே மாரி தான் உங்க டிபார்ட்மெண்ட்ல நடக்க விஷயத்த என்ட்ட கேட்டா எனக்கு எப்படி தெரியும்? அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு சுரேஷ் சொல்லுவாரு, அதுக்கு இது ஒரு பெரிய விஷயமா ஆக்காத அப்படின்னு சொல்லிட்டுருப்பாரு. உங்க மாமா சொன்னத நீங்க கேட்டீங்கல்ல? அவர் எப்படி எங்கிட்ட சொல்லலாம்? நாங்க பேசினது எதுக்கு ஒட்டு கேட்கலாம்? அப்படின்னு சொல்லி திட்டுவாங்க. ஒட்டு கேட்டோமா? நீங்க ஹால்ல தானே எல்லாரும் உட்காந்து பேசுனீங்க. அதனால எங்க மாமா சொன்னாரு. எங்க மாமா இது சொன்னதுல எங்களுக்கு எந்த ஒரு தப்புமே தெரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க. உங்க மாமா உங்கள என்கிட்ட கேள்வி கேட்க சொன்னப்ப, நீங்க என்கிட்ட கேட்டது தப்பு. உங்க மாமா சொன்னது எல்லாமே தப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு என்னைய பிடிக்கல, எங்க வீட்ல இருக்க எங்க மாமாவ பிடிக்கல, யாரையுமே உனக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது, டவல பெட்ல போடுவாங்க சுரேஷ். உடனே மதி, எனக்கு இது பிடிக்காது. முதல்ல நீங்க டவல எடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நீ என்ன எல்லாத்துக்குமே இப்படி ஏதாவது ஒண்ணு சொல்லிக்கிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு டவலுக்கு பெட்ல இருக்கிறது பிடிக்காது. தயவு செஞ்சு எடுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் சுரேஷும் எடுத்துருவாரு. ஸோ இன்னைக்கான ப்ரோமோல இதான் நடந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.